என்ன ஏன் கால மாமனார் காலில் உழுவு என்ன கிழவன் ஆக்குறீங்க? உட்காருங்க, சொச்செல்லாம் நடக்கட்டும். படப்படான்னு ரகு, என்னங்க? லதாவுக்கு அவங்க தாயார் என்னப்படி ஒரு தமிழ் பையனோட கல்யாணம் நடந்தா பூனாவில் இருக்கும் மகா கணபதி கோவிலுக்கு வர்றதா பிரார்த்தனை. ஓஹோ, இப்ப நீங்க பூனாவுக்கு போகணுங்களா? அதுக்கு என்ன சாப்பாடெல்லாம் முடிட்டு ஏற்பாடு பண்ணும். நானும் உங்க மருமக பிள்ளை எதுக்காக இருக்கோம்? உங்களை எங்க வேணாலும் அனுப்புறோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க சொல்றேன். என்னங்க, உங்களை தானே? விடிஞ்சு போச்சா? அவ்வளவு நல்ல தூக்கமா? இந்தாங்க காசு. அம்மா, உங்க அண்ணன் போய் எந்திரிச்சானா? இதை எழுப்பிட போறேன். முதல்ல அவனை போய் எழுப்பு. அவன் தூக்கத்துல பெரிய சக்கரவர்த்தி, நல்லா சித்தாரசன் தான். போ எழுப்பு. எழுப்பி முதல்ல காப்பியை கூட அவனுக்கு. அண்ணா, அண்ணா, அண்ணா. நீயாமா? இந்தாங்க காசு. நானே தான். ரவி, பாரு, எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து வேலைக்காரன் வச்சாலும் இந்த அழகு வருமா? காலையில எழுந்திருச்சு குளிச்சு முழுகி லட்சணமா அன்போடு அண்ணான்னு கூப்பிட்டு காஃபி கொடுக்கறாப்பா. இதனுடைய ஆனந்தமே ஆனந்தம் தான். அண்ணா, ஆபீஸுக்கு போக வேண்டாம்? சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க, வெந்நீர் ரெடியா இருக்கு. டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்குப்பா. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வர. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு டிஃபன். இதோ எல்லாம் ரெடி பண்ணுவா. வாப்பா. ஐயா வா. உட்காரியா. என்ன அழகு. குடும்பம்னா குடும்பம் தான். இப்படி பிடிச்சிருமா பண்ணக்கு. கேண்டீன்ல போய் சாப்பிடுவோமே. கன்றாவி. அம்மா ஒடியா தாய் அன்னலட்சுமி வா. கொட்டு கொட்டு. ரம்மையா, கடை வாங்கி பட்டினி கல்யாணம் பண்ணி சப்பாத்தியா? அம்மா என்னம்மா அநியாயம். அண்ணா, இதை தவிர வேற ஒண்ணும் எனக்கு செய்ய தெரியாது. பாரு, இந்த பொண்ணுக்காக அரிசியில இருந்து அம்மி கொலை வரைக்கும் நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். சப்பாத்தி அம்மி கொலையில தட்டியா? இன்னையில இருந்து எனக்கு 4 நாள் லீவ். ஊர் கூட போறியா? இல்ல இல்ல, இந்த பொண்ணுக்கு 4 நாள்ல தமிழ் சமையல் வச்சு போறேன். 4 நாள் லீவ் லெட்டர் நீயே எழுதிக்க. சரிப்பா சரி. சாப்பாட்டுக்கு வந்து வந்துடுறப்பா. கையை வட்டி சாம்பார்ல போடுறப்போ இல்லைங்க. நான் செய்யறத கவனமா பாத்துக்கிட்டு இருந்து அதே மாதிரி நாளைக்கு செய்யணும், தெரியுமா? முதல்ல சோறு வடிக்க கத்து கொடுக்குறேன். அரிசி பாத்துக்கிட்டியா? இதுக்கு பேர் தான் அரிசி களையறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி களையறது இல்ல, அரிசியில இருந்து கல்ல களையறது. ரெட்டி ஒன்னா சேர்த்து போட்டீங்கன்னா அப்படிதான். வாங்க. கவனமா பாத்துக்க. என்னது? என்ன சிரிக்கிற? மூஞ்சில கறி. மூஞ்சில கறி இல்லாம எலும்பா இருக்கும். அரடா, சமையல கவனிக்க சொல்ல மூஞ்சி கவனிச்சு. வாங்க. என்னது? மிர்ச்சி. நல்லா மிரிச்சு தையா தையா மிரிச்சு. மிளகா மசாலாவுக்கு பவுடர் மிளகா போட்டா நல்லா இருக்காது. இது போட்டாதான் கார சாரமா இருக்கும். அண்ணா, நான் அரைக்கிறேன், நீ போண்ணா. நாளைக்கு நீ தானே செய்ய போற. நான் செய்யறத பாத்துக்க. நாளைக்கு நீ செய்ய. அரைச்சு காமிச்சு நீ போ.
ஏமா ஓடுறியா? தும்புறிய ஆச்சியா? ஐயோ இல்ல. வெரி குட். இப்படித்தான் பாத்தியா? இது 2 சாம்பாருக்கு, இது கூட்டுக்கு, இது பொரியலுக்கு. முதல்ல பதார்த்தத்தை கொட்டி வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். என்ன போட போற? சக்கரை. எதுல போட போற? பச்சடியில. தயிர் பச்சடியா? நல்லா இருக்கும். உங்க ஒப்பூரானே அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல தயிர் பச்சடி புளிப்பாதான் இருக்கணும். என்ன கேட்காம இனிமே எதையும் போடக்கூடாது. என்னப்பா அது ஒரே கலகமா? நான் அரும்பாடுபட்டு தயிர் பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன். அது தலையில சக்கரையை கொட்டுறேங்கிறான். இந்த சூட்டை காட்டி வந்துடுறேன். சூட்டோட சாப்பிடு. உட்கார். அது சரிதான். போடு போடு போடு. தலையை போடுங்க. போடு. சிறுகோடல பெருகோடல் தின்னு. உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். போதும் போதும். சாப்பிடு. நல்லா. முதல்ல அங்க போட்டு வச்சுக்கலாம். எப்படி நம்ம பக்கத்து சாப்பாடு? என்ன மூஞ்சி மாறி போச்சு? சாப்பாடு நம்ம பக்கத்து சாப்பாடு தான். நம்ம பக்கத்து வாசனை இல்லையாப்பா? வாசனை என்னப்பா? மரக்கறி பதார்த்தம் தானப்பா. அது கரெக்ட். அது வாசனை. வாசனை என்ன குறையுது? உனக்கே தெரியல? தெரியலையே. சொல்லிட்டுமா? என்ன? சப்பாத்தி. சப்பாத்தியா? ஏப்பா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தின? அப்படி சொல்லித்தான தீர வேண்டியது. பொதுவாவே இதுல என்னமோ ஒரு முக்கியமான குறை இருக்குப்பா. என்ன? என்னது? அது புரிஞ்சு வச்சு. என்ன என்ன இல்லப்பா, நீ இப்ப சாப்பிடாத. பாரு, நம்ம பக்கத்தையே கொண்டு வர. பாத்தியா சாப்பாடு விஷயம். இந்த புடவை கட்டாத கோளாறு தான் சாப்பாட்டை நம்ம வாசனை அடிக்கல. திரும்ப அந்த பக்கம் நேர திரும்ப. எனக்கு செய்வன திருந்த செய்யுன்னு சொல்லியிருக்கான். அம்மா எப்படி என் கூட பூ வச்சுக்கிட்டா இப்படி லட்சணமா வச்சுக்கணும். குதிரை விளாட மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்க கூடாது. ஐயா இது என்ன பொட்டு? அது வர பொட்டு பேப்பர்லயே கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? கரெக்ட். அத ஐயா ஐயா எங்க விபூதி? எங்க எங்க வாங்கி குங்குமடு குங்குமடு. சும்மா அப்படி கம் 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 கம். பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும். ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா பார்க்க ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் எங்க ஊரு. இப்ப நீ எங்க ஊரு தான். ஓடுவோம். புருஷனுக்கு முன்னாடி போய் நில்லு. ஓடு. பாத்தீங்களா? பொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு. எடை அண்ணன் போட்டு விட்டுச்சு. என்ன பண்ணணும் இப்போ? எந்த ஊர்ல இருக்கலாம்? அமிர்தசரஸ். இல்லப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்குப்பா. இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வாசனை அடிக்கும். போடு போடு, சீக்கிரம் போடு. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னால புடவையும் ஜடையும் சாப்பிட்டு போல இருக்க. இந்த முந்தாடி எடுத்து சொல்லிட்டோமா? சோத்த போட்டாங்க. இந்த பாரு, முந்தாடி எடுத்து சொல்லிவிட்டேன். முக்காடு போட்டுக்க. உங்களுக்கு வள டான்ஸ் ஆட போறியா? எடு எடு எடு. கூட கொண்டா கைடு சொல்லிக்க. இப்ப போட்டு நீ ஒரு பள்ளிக்கூடமே நடத்தலாம் போட்டுருக்கப்பா. நமக்கு பசிக்கு சோறு போட்டு சீக்கிரம். இருக்கப்பா. டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சுங்களா? அமோகமா அமக்களமா பிரமாதமா ஆகி போச்சு. டிஃபனும் நல்லா இருக்கு, நேரமும் நல்லா இருக்கு. ஒண்ணு வர சொன்னீங்கன்னா அவங்க பாத்துருவாங்க. அம்மா சகுந்தலா, மாப்பிள்ள என்ன விளக்கெண்ண குடிச்ச மாதிரி மோத்த வச்சிருக்காரு.
என்ன அவளுக்கு பிடிக்கல போல் இருக்கு. சும்மா இருக்கா என்ன நீ எதுக்கட்டாலும் சும்மா இருக்கு. என்னடா தம்பி பொண்ணு பிடிச்சிருக்கா? சின்ன பொண்ணு தாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாயமுறா வடுவா. பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா தாண்டா சொத்து பத்து பணம் எல்லாம் கிடைக்கும். பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லித்தானே போட்டு வந்தீங்க. இங்க வந்து காசு பணம் என்னப்பா இது? பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா வங்களா கிடைக்கும்டா வடுவா. என்ன கோயம்புத்தூரையா அப்பனும் மகனும் காதை கடிச்சுக்கிறீங்களே, விஷயத்தை தொட்டி வைய இருங்க. வேற ஒண்ணும் இல்ல, பையனுக்கு பொண்ணை நல்லா பிடிச்சு போச்சு, பிடிக்கும். மத்த விஷயங்களும் எங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து சோசியருக்கு அச்சாரத்தை கொடுத்துட வேண்டியதுதான். அது என்னன்னு விவரமா சொல்லுங்களேன். பொண்ணுக்கு 100 பவுன்ல நகை செய்து போடணும். சரி. சோடி தொங்கட்டா நெக்லஸ் வளையல எல்லாம் வயிறுலயே போடணும். பையனுக்கு ஒரு வங்களா வாங்கி வைக்கணும். சரி. கல்யாண செலவையும் நீங்களே ஒத்துக்கணும். சரி. அதோட ரொக்கமா 1 லட்சம் ரூபாயும் கொடுத்து விட்டீங்கன்னா கல்யாணத்தை சாம் சாம்னு நடத்தி விடலாம். ஐயா ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? கட்டின வேட்டியோட வெளியே போயிடுங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு. இத பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ரொக்கத்துல மட்டும் கொஞ்சம் குறைச்சுங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ இல்லைன்னா அவர் சொன்னபடி கட்டின வேட்டியோட போக தயாரா இருக்கேன் நான். நீங்க ஒண்ணு, சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த விவகாரம் எல்லாம் வராதுல்ல. அப்படின்னா நல்ல பொருள் நறுக்குன்னு விலையாயிடும். அப்போ நீங்க பெரிய பொண்ணை பத்தி என்ன அபிப்பிராயப்படுறீங்க? தரகரு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னார் தரகரு? கொஞ்சம் இருமா. என்னையா சொன்னீங்க? நான் என்னங்க சொன்னேன்? ஊர்ல 10 காவாரி பசங்க பேசுறத பத்தி சொன்னேன். அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே? இல்லாம குறைக்காது, அல்லாம குறையாது. நீங்க உட்காருங்க, நாங்க எல்லா விஷயத்தையும் சம்மதிச்சுதான் இங்க வந்திருக்கோம். நீ உட்காருல, நீங்க கொஞ்சம் பணத்தை தாராளமா அள்ளி இறச்சிங்கன்னா நாங்க எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சு போடுறோம். அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. இருமா கொஞ்சம். வாங்க பண்ணு. ஏன்பா அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பொண்ணு கெட்டவளான்னு அவங்க கேட்டாங்க, நீங்களும் ஆமா ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. ஏன்பா எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றாங்களே, அவங்க வீட்டுல போய் நம்ம அக்கா எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும்? வேண்டாப்பா, இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போக சொல்லுங்க. என்னம்மா செய்ய சொல்றேன்? இவங்களையும் விட்டுட்டா அப்புறம்? இல்லப்பா, நம்ம அக்காவோட குழந்தை உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க யாராவது ஒரு தெய்வ பிறவி வரத்தான் போறாங்க. அப்படி என் மனசுக்கு தோணுது. இந்த சம்பந்தம் வேண்டாப்பா, தயவு செய்து அவங்க போக சொல்லுங்க. உட்காருங்க, அப்பா வருவாரு. ஆமா, உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானா? ஆமா. ஐயோ ஏமா, இன்னொரு பையனும் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் பாருங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தோம், ஒரே வீட்டுல இருக்கலாமே. நீங்க அது சரி. என்னப்பா பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? உன் மனசுக்கு எது சரின்னு படுது அதை செய்யுமா. போ, நீயே போய் சொல்லிட்டு அவங்களுக்கு. நல்லா இருக்கா? எல்லாம் என் தங்கச்சி செஞ்சது. அக்கா நீ போ உள்ள. ஏன் உள்ள போங்க? ஏன்? ஐயோ இத பாருங்க, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எங்க அப்பா இஷ்டம் சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வரலாம். என்னங்க உங்களை தானே? எழுந்திரீங்களே. நல்லதா? மணி 11 ஆயிடுச்சு, இன்னும் அண்ணன் சாப்பிட வரலீங்க. அப்படியா? ஏன் தினசரி இப்படியே பண்றான்? நீ சாப்பாட்டை எடுத்து வையம்மா, நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வர போனாருங்க. சீக்கிரமா வர்றவன் எதுக்காக சாப்பாட்டை எடுத்து வைக்க சொல்லணும்? லதா, அவன் இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போதே இரவுல வெகு நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்பணுங்கிற முடிவுல தான் போறான். ஏன் அப்படி? இது புரியல உனக்கு? நம்ம 2 பேத்துக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் அப்படி செய்யறான். நான் தப்பு பண்ணிட்டேன் லதா. நீயே தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புங்க அது? நான் செய்துகிட்ட கல்யாணம் தான் லதா. இரவு பகல் எந்த நேரத்திலும் எல்லா வகையிலும் எங்களுக்குள்ள இருந்த இறுக்கமான நெருக்கத்தை இந்த கல்யாணம்ங்கிற ஒரு பிரச்சனை பெரிய இடைவெளி ஏற்படுத்திருச்சு. அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒண்ணும் பெரிய மனசு இல்ல லதா. எங்க அண்ணனுக்கு இருக்கிறது குழந்தை மனசு. நீங்களாவது அவரோட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கீங்க. நான் இங்க வந்த கொஞ்ச நாளைக்குள்ள என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? உள்ளபடியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா
அவரு ரகுவண்ணனை போல பாசம் வச்சிருப்பாராங்கிறது சந்தேகம் தான். நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல இருந்து கழிச்சு வர்றீங்கல்ல, நீங்க கொஞ்சம் சோர்ந்து வந்தா கூட எனக்கு எதுவும் தோணாது. ரகுவண்ணனோட சிரிச்ச முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட எனக்கு என்னமோ போல ஆயிடுங்க. நீ மட்டும் இல்லப்பா, அவன் கூட 2 நாள் பழகுற யாருமே அவன் குழந்தை உள்ளத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. எங்க அண்ணனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா. லதா செய்து வச்சிருந்தோம் லதா. உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை செய்து வச்சிடலாம். ஆண்டவா, இவங்க 2 பேரும் என்னைக்கு இதே மாதிரி இன்பமா வச்சு. ஐயா பாரதி, ஏக இந்தியாவை உருவாக்க நீ சொன்ன வழிகள் இதோ நடைமுறையில நடக்குதுயா. தென்கோடியில பிறந்த ஒருவன், வடகோடியில பிறந்த ஒருத்தி. இந்த ஒருவனும் ஒருத்தியும் இதயத்தால இணையும் போது அங்கே ஜாதி ஏது, மதம் ஏது, மொழி ஏது? அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேற வழிதான் ஏது? ஐயா, உன் புகழ் வாழ்க ஐயா. தமிழா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஆஹா.